அண்ட் ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு வந்தேன். ஸோ வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு நியூ டே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் பிரகாசமாக ஒலிக்குது. எங்கன்னு கேட்பீங்க, இப்போ தான் இருந்தான் அது உள்ளே போயிட்டான் எங்கேயும் அவன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். பார்த்தோன்னே தெரியும் எங்கே ரெடி ஆகிட்டேன் காலேஜுக்காக. இப்போ பாருங்கள் ஐடி கார்டு போட்டு ரெடி ஆகிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒர்க் ஷாப்பு. ஸோ எல்லோரும் இன்னைக்கு வரணும்னு சொன்னாங்க. சரி நான் ரெடி ஆகிட்டேன். ரீகன் வரான், சரவணா வரான். ஸோ நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து ஒர்க் ஷாப் போய் அட்டென்ட் பண்ண போகிறோம். போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்மள எதனா வாய்ப்பு புது வாய்ப்பு கிடச்சிச்சின்னா போயிட்டு புது வாய்ப்பை பயன்படுத்துவோம். அண்ட் மற்றவங்க பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறேன். சீனி வழக்கமாக எதாவது பண்ணிருப்பார். வெயிட் பண்ணுக்கிறேன் வரணும். சரவணாவும் சீனியும் குளிக்க போயிடறானுங்க. வந்தவங்க கிளம்பி தான். அண்ட் ரீகன் ரெடி ஆகிடலாம். ரெடி ஆகிட்டான். சரி கிளம்பும். நம்ம ரெடி ஆகி வந்துட்டானு குளிச்சு பொட்டு வச்சு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்கூல் பசங்க ஜாலியாக விளாண்டுக்கிறானுங்க. இட்ஸ் எ குட் லைஃப். This is how workshop is going. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு வந்தேன். அந்த ஒர்க் ஷாப்பை எப்படின்னு வந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனாலும் அதை போய் அட்டென்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து வாடா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். ஆனால் ஒரு 2 பிறவிங்க இல்லை ஒரே ஒரு பிறவி வந்து வீட்டுக்கே போகக்கூடாது. காலேஜ்லேயே சமாதி கட்டிடலான்ற நான் என்ன சொல்றாரு. சமாதி கட்டிடலாம், ஒரு சமாதி கட்டி விட்டாதான் கரெக்டா இருக்கு. எல்லாமே ஒரு டிலீட் பண்ண முடியும். கண்டென்ட் நம்ம கிட்ட இப்ப டிலீட் பண்றேன். எங்க போய் கண்டென்ட் தேடுவேன். சாந்தோஷ் ரொம்ப நினைச்சுன்னு இருக்கா என்னன்னு தெரியல. மக்களே தம்பி டைம்லாம் இல்லை உனக்கு. டப்புன்னு காலி பண்ணா டப்புன்னு போயினே இருக்கணும். ஹாஸ்டல் பசங்க 11 பேர் உன்னை பேட்டிடுவோம் இந்த இடத்துல. கண் மேல கை வச்சானா வா இங்க சண்டை போயிட்டு இருக்குது. சரவணா பிரபா ஜெக உடைச்சிட்டானே கைஸ். யாரா வச்சது தெரியல. நான் இல்லப்பா, நான் இல்ல. பிரபா உன் ஜெக இவன் தான் வச்சான்டா, கேட்டுக்கோ. ஜெக கைஸ் உடைச்சிட்டாங்க. தீபு கால் போட்டு உடைச்சிருச்சு. கால கம்மிடா அவ்வளவு பெருசா இருக்குன்னு. தனுஷ் அப்படி போறாரு. நாங்க எல்லாம் எப்படி நின்று இருக்கோம். மேடம் விஜய் கத்துறா. ஹரி அவன் ஆள் பேர் வந்து என்னடா, ஏதோ நல்ல பேர்ரா. ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஹரிக்கு ஆள் இருக்கு உங்க கிளாஸ்லே. கேட்டா ஃப்ரெண்ட்னு சொல்றான். பேர் கூட நல்ல பேர். நான் வந்துட்டா. என்ன பேர்ரா? ஒர்க் ஷாப்ல வந்துச்சு மச்சான். அந்த ஒர்க் ஷாப்ல என்ன கத்துக்கினேன் மச்சான்? ஒர்க் ஷாப்ல என்ன கத்துக்கினேன்னா, ஒர்க் ஷாப்னு சொன்னாங்க. ட்ரிபிள் கூட கூப்பிடல. சரி மச்சான் போறானே ஒரு ஆளா மதிக்கலாங்க. ஏஐக்கும் ட்ரிபிளுக்கு என்னடா சம்பந்தம்? அதாவது ஒர்க் ஷாப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல ஏஐ வச்சு நம்ம என்ன பண்றோம், எப்படி ப்ரெடிக்ஷன் பண்றோம், சம்திங் ஏதோ பண்றதா போல. இது என்னன்னு தெரியல. ஏடிசிசி வாசம் நான் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு சரி போய் ஏதாவது சம்திங் ஏதோ கத்துக்கலாம் அப்படின்ட்டு போனேன். போய் உட்கார்ந்த உடனே ½ மணி டெக்னிக்கல் இஷ்யூவான். எதுவுமே ஓடலைங்க. ஒரு நடந்து பூராவே டெக்னிக்கல் இஷ்யூ தாங்க. எல்லாமே டெக்னிக்கல். 2 மணி நேரம் டெக்னிக்கல் இஷ்யூலேயே வந்து நாங்கள் ஒர்க் ஷாப்பை முடிச்சிட்டோம். இன்னைக்கு கதை முடிஞ்சிச்சு.
சீன் எதுக்கு வந்தாலும் எனக்கு தெரியல. வந்தா ஒரு 4 கொஸ்டின் கொடுத்தாரு, அதுக்கு ஏதோ 4 ஆப்ஷன் கொடுத்தாரு, அதை ஃபில் பண்ணோம். நெட் வேலை செய்யணும் அந்த இடத்துல, அது சொல்லு. நடத்தினானுங்கடா. என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. வந்துடாருப்பா இவருப்பா ஒருப்பா பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்து என்னாச்சு, அவர் ஏதோ வந்து டெக்னிக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு நெட்டு கேட்டாரு. ஆர்ட்ஸ்ல நெட் சுத்தமா ஓடல, யாருதுமே ஓடல. அந்த பொந்துல யாருமே நெட்டு ஓடல. அதுக்கு நம்ம என்ன பண்ணாங்க, அவர் வைஃபை வச்சிருந்தாரு. அது வைஃபை என்னாச்சு, பசங்க எல்லாம் நெட்டு ஓடலன்னு சொன்னாங்க. சார் வைஃபை பாஸ் சொன்னானுங்க, எல்லாருமே கனெக்ட் பண்ணிட்டானுங்க. அப்படியும் ஓடல யாருக்குமே. அப்பமா எதுவும் ஒரு சொல்லிட்டு 2 பிபிடி மட்டும் காமிச்சு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கைஸ் திஸ் இஸ் டெக்னிக்கல் இஷ்யூ இன் எஸ்ஆர்சி. சோ செக்ஸி சரவணா பைக் இதெல்லாம் போடாதடா என்ன நல்லா இருக்கு. See, due to the fault of technical issue in SRC, we cannot learn anything from that workshop. சந்தீப் நான் உங்களை நம்பி தானே இருக்கேன். அண்ணா அடிச்சிடுறா. சூப்பரானா சூப்பரா வர வர சூப்பரானா வெற்றி வெற்றி. நான் இன்னும் ஒரு வீடியோ எடுக்கிறேன். கிறிஸ் கையில் ஒரே அப்படியே ஒரு சிங்கிலே புல்லட் டிம்பிள் தட்டி விட்டு ஓடினா அரே புலேக்கா வர்கீஸ் பீர் அடி. ஏன் தயாரா தயாராரு. வெற்றி வெற்றி வெற்றி. சூப்பரா சூப்பரா. ரீயூனியன் ஆஃப் தீபக். ஒரே ரூம்ல ஒரே கட்டில உட்காடுறானுங்க. இந்த அதிர்ஷ்டம் நாங்கள் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இயர்ல. இப்போதான் கடைசியா பார்க்குறோம். அண்ட் இன்னும் கடைசியா ஒரு 2 நாள்ல போயிடுவான். நட்பு எல்லாம் முடிஞ்சிடும். லட்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டிருக்கான், என்னன்னு தெரியல. இப்போ கூட வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா லவ் மூட்ஸில் இருக்கான். நீங்க பண்றா உன் இடத்துல நீ போய் தூங்கு. நான் பெட்ரூம்ல வந்து தூங்கிக்கிறேன். நான் தூங்க வேணாம்னு சொன்னேன். நீ போய் தூங்கு. ஏன்டா ஒழிக்கிறதுலே இருக்கீங்கடா இவனை. என்னடா இப்படி பண்றீங்க? 2 நாள்ல காலி பண்றானா? ஓகே 2 நாள் தானடா. ரூம் வாடகை கூட போறேன். எவரீங்க? 3 வருஷம் வந்துட்டேன். 2 மாசம் தான். எப்படியும் காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க. 5000. அப்பா ஐயோ அம்மா. அம்மா தீபக வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துல விடைபெறுகிறான். 2 நாள்ல நன்றி வணக்கம் ஜெய்கன். 2 மாசத்துல விடைபெறுகிறான். குடும்பத்துல வேணாம், குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போறேன். வீடியோ எடுக்கிறா. இவருக்கு ஜஸ்ட் பெருசா இருக்கும். அவருக்கு இவரு தான் தனுஷ். அவருக்கு பேச காட்டுங்க. இவருக்கு முடி அதிகமா இருக்கும். இவருக்கு முடி அதிகமா இருக்கும். சினி ஆள் இருக்கே. ஆள் இருக்கா இல்லையா? சீக்கிரமா பேசுற வீடியோல இருக்கு. சீனி அவனுக்கு ஆளுக்குதா இல்லையா? சீனி தனுஷ்க்கு ஆளுக்குதா இல்லையா? அம்மா சொல்றியா? கேக்குறேன்டா. முடிவு வீடியோ எங்கேயும் முடிக்கிற மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. பை பாய். இதுதான் என் வலை.